1967 ஆட்சியில் அமர்கிறார் அண்ணா. ஓராண்டு கூட நீடிக்கவில்லை. 1968 அவருக்கு புற்றுநோய். பள்ளி பருவத்திலிருந்தே மூக்குப்பொடி போடும் பழக்கம் அண்ணாவுக்கு உண்டு. அது அண்ணாவுக்கு யமனாய் மாறியது. சென்னையில் அளிக்கப்பட்ட சிகிச்சையால் முன்னேற்றம் ஏதும் ஏற்படாததால் உயர் சிகிச்சைக்காக அமெரிக்காவுக்கு அழைத்து செல்லப்பட்டார். அந்த உயர் சிகிச்சையும் அண்ணாவை காப்பாற்ற முடியவில்லை. 1969 பிப்ரவரி 3 அண்ணா அமரரானார். இனி அடுத்த தலைவர் யார்? முதல்வர் ஆசனத்தில் அமரப்போவது யார்? 2ஆம் கட்ட தலைவர்களில் எல்லா வகையிலும் சிறப்பு பெற்ற அண்ணாவால் தம்பி வா தலைமை ஏற்க வா என 50களிலே கட்சியின் பொதுச் செயலாளர் பொறுப்பேற்க அழைக்கப்பட்ட நாவலர் நெடுஞ்செழியன் தான் முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என பேராசிரியர் அன்பழகன், மதியழகன், சத்தியவாணி, முத்து உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் உறுதியோடு நின்றனர். மாவட்ட, மாநில நிர்வாகிகளும் நெடுஞ்செழியனுக்கே ஆதரவு தெரிவித்தனர். கருணாநிதி தான் வரவேண்டும் என்று என் உயிர் நடராஜன், நாஞ்சில் மனோகரன், நாராயணசாமி, ஷாதிக் பாஷா, அன்பின் தர்மலிங்கம், மதுரை முத்து போன்றவர்களும் போர்க்கொடி உயர்த்தினர். திமுகவில் கோஷ்டி உருவாகி நெடுஞ்செழியன் கோஷ்டினரும் கருணாநிதி கோஷ்டினரும் ஒருவரை ஒருவர் கடுமையாக தாக்கிக் கொண்டனர். பேராசிரியர் அன்பழகன் கருணாநிதியை எதிர்த்து கடுமையான அறிக்கை வெளியிட்டார். படிப்பிலும், அறிவிலும், தகுதியிலும், திறமையிலும் தம்மை விட குறைவான கருணாநிதியை தலைவராக ஏற்றுக்கொண்டால் என் மனைவி கூட என்னை மதிக்க மாட்டார் என்று வெளிப்படையாகவே கூறினார். இறுதியில் நாவலர் நெடுஞ்செழியன், பேராசிரியர் அன்பழகன் ஆகியோரின் எதிர்ப்பை சம்பாதித்து நம் எம்ஜிஆரின் முயற்சியால் தான் கருணாநிதி முதல்வர் நாற்காலியில் அமர்த்தப்பட்டு இருக்கிறார். இதுகுறித்து பல்வேறு கருத்துகள் சொல்லப்பட்டது. நம் எம்ஜிஆர் தான் கருணாநிதியை கட்டாயப்படுத்தி முதல்வர் நாற்காலியில் அமர வைத்தார் என்ற ஒரு புறமும், நாஞ்சில் மனோகரனும் முரசொலிமாறனும் ராமவரம் தோட்டத்திற்கு சென்று நம் எம்ஜிஆரை சந்தித்து நீங்கள் நினைத்தால் கருணாநிதியை முதல்வர் ஆக்க முடியும் என்று இன்னொரு புறமும் பேசப்பட்டது. மூன்றாவதாக மூத்தறிஞர் ராஜாஜியின் அறிவுரைப்படி கருணாநிதி இரவோடு இரவாக ராமநாதபுரம் தோட்டம் சென்று எம்ஜிஆரை சந்தித்து ஒரு நாள் அந்த நாற்காலியில் முதல்வராக அமர வேண்டும். இதற்கு காரணம் நான் அந்த நாற்காலியில் அமர்ந்தால் எனக்கு பெருமை அல்ல, தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமுதாயமே அமர்ந்த பெருமை இருக்கும். அது உன்னால் தான் முடியும் ராமச்சந்திரா என்று கேட்டதாகவும், இதில் இப்படி ஒரு விஷயம் வேறு இருக்கிறதா என்று உணர்ந்த எம்ஜிஆர் அந்த ஒரு காரணத்துக்காகவே லட்சிய நடிகர் எஸ். ராஜேந்திரனின் துணையோடு அனைத்து எம்எல்ஏக்களையும் ஒன்று திரட்டி கருணாநிதியை முதல்வர் நாற்காலியில் அமர வைத்ததாகவும் கருத்து சொல்லப்பட்டது. இதில் எது உண்மை என்பதை விட முதல்வர் நாற்காலியில் கருணாநிதியை அமர வைத்தவரும் எம்ஜிஆர், அதிலிருந்து கருணாநிதியை இறக்கியவரும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என்பதுதான் வரலாறு.